கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளை கொண்டாடும் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமென். இன்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்த நாள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகவும், பூமியில் இருக்கும் நமக்கு சமாதானம் உண்டாகவும், மனிதர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்புடன் வாழவும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் மிகுந்த மகிழ்ச்சியான விழா. இது தேவனின் அன்பின் வெளிப்பாடாக கருதப்படுகின்றது. கிறிஸ்மஸ் தினமான இன்று நாம் சில முக்கிய செய்திகளை குறித்து தியானிப்போம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்திற்கு அன்பின் பரிசு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற சத்தியத்தின்படி மனிதர்களின் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதன் மூலம் தேவனின் அன்பும் கருணையும் வெளிப்பட்டது. கிறிஸ்மஸ் நன்னாள் இயேசுவின் வருகை மூலம் நாம் நித்திய ஜீவனை அடையும் வாய்ப்பை பெற்றதை நினைவுபடுத்துகிறது. இரண்டாவது, கிறிஸ்துவின் பிறப்பால் உலகத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் வந்தது. கிறிஸ்மஸ் காலம் மனிதர்களுக்கு உளவியலான மற்றும் ஆன்மீக அமைதியை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாகும். இயேசு உலகிற்கு மகிழ்ச்சியின் தூதனாகவும் அமைதியின் அரசனாகவும் பிறந்தார். மூன்றாவது, மனிதர்களுக்கு இரட்சிப்பின் வாசல் திறந்தது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற அறிவிப்பு இயேசுவின் பிறப்பு பாவத்தில் இருந்து மீட்பதற்கான ஆரம்பமாகும். கிறிஸ்மஸ் இரட்சிப்பின் செய்தியை நமக்கு அறிவுறுத்தும் நாள். நாம் இதன் மூலம் தேவனின் அருளையும் மன்னிப்பையும் பெறலாம். நான்காவது, மன்னிப்பின் மூலம் புதிய வாழ்க்கை. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன் புதிய இருதயம், புதிய சிந்தனை, புதிய வாழ்வை நமக்கு கட்டளை இடுகிறார். கிறிஸ்துமஸ் காலம் பழைய பாவங்களை விடுத்து ஒரு புதிய வாழ்வை துவங்க தேவன் தரும் பரிசாகும். இதை நமக்கும் பிறருக்கும் மன்னிப்பு வழங்குவதன் மூலம் உணரலாம். ஐந்தாவது, அன்பையும் பகிர்வையும் வெளிப்படுத்தும் நேரம். நீங்கள்
ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் கூறியிருப்பதை கவனியுங்கள். கிறிஸ்துமஸ் என்பது தேவனின் அன்பை பின்பற்றும் நாளாகும். நாம் தேவனின் கருணையையும் நன்மையையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கும் துக்கத்தில் உள்ளவர்களுக்கும் உதவி செய்யும் காலம் இது. மொத்தத்தில் கிறிஸ்மஸ் என்பது ஒரு வெளியே கொண்டாடப்படும் விழாவாக மட்டுமல்ல, அது நம்முடைய உள்ளத்திற்குள் தேவனின் அன்பை அனுபவிக்கும் நேரம். இயேசு கிறிஸ்து நம் வாழ்வின் மையமாக இருக்கும் பொழுது மட்டுமே உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தூய வாழ்வு, அன்பு, சமாதானம், இரட்சிப்பு, இதுவே கிறிஸ்மஸின் உண்மையான செய்தி. இதை ஒத்துக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று நம்முடைய ஆண்டவர் கூறுவதை கவனியுங்கள். அவரே இந்த உலகத்திற்கு ஒளி. அவரது வருகை மனிதர்களின் இருளையும் பாவத்தையும் அகற்றி சுத்தமான வாழ்வுக்கு அழைக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை தேவனின் பரிசு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இயேசுவின் பிறப்பு நமக்கு தேவனின் பரிசு. அவர் ஆலோசகராக, காவலாளியாக, நித்திய பிதாவாக, அமைதியின் அரசராக நம்மை ஆள தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் எப்போதும் நம்மோடு இருப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். தேவன் தனது மக்களை மீட்க இயேசுவின் வருகை மூலம் மரணத்தை கடந்த நித்திய ஜீவனுக்கான வாயிலை திறந்தார். இயேசு மட்டுமே உண்மையான ஜீவனையும் நம்பிக்கையையும் கொடுக்க முடியும். அவரது முதல் வருகை நம் வாழ்வில் புதிய ஒளியையும் அர்த்தத்தையும் தருகிறது. அவரது 2ஆம் வருகை நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வரப்போகும் நாள் சமீபமாய் இருக்கிறது என்பதை மறவாமல் அவர் அளித்த அன்பு, இரட்சிப்பு, சமாதானம், ஜீவன் இவைகளை பரிசுத்தத்துடன் காத்துக்கொண்டு அவரை எதிர்கொள்ள தயாராக இருப்போமா?
என் இனிய சொந்தங்களுக்கும் நட்புக்கும் மீண்டும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். Wish you all a Merry Christmas. God bless you all. Have a blessed New Year.